இந்த 5 விஷயங்களை மட்டும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 100% அந்த பணம் உங்களை நோக்கி வரும். நீங்கள் அந்த பணத்துக்கு பின்னால் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற வேலை உங்களுக்கோ உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கோ பாதிப்பு வராத அளவுக்கு நீங்கள் ஒரு வேலையையோ தொழிலையோ தேர்ந்தெடுத்தால் 100% நீங்கள் தாங்க அந்த பிஸ்னஸில் அந்த வேலையில் மோனோலித்திக்காக இருப்பீங்க, டாப்பாக இருப்பீங்க. அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதாவதுங்க, பணம் நம்ம எப்படி ஈர்க்கணும், இல்லை பணம் நம்மை நோக்கி ஓடி வரணும் அப்படிங்கிற ஒரு 5 விதமான டிப்ஸ் தாங்க இந்த வீடியோல பார்த்தோம். ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில அவசியம் பணம் தேவை. நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம கூட இருக்கிற உறவு முறைகள், அன்பானவர்கள், ப்ளஸ் நம்ம குழந்தைங்க, ப்ளஸ் நண்பர்கள் வட்டாரம் அனைத்தும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா அவசியம் தேவை பணம். ஓகேங்களா? பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க குணம் வேணும், உழைப்பு வேணும், அதெல்லாம் அடுத்தது. ஸோ பணம்ங்கிறது தான் அடிப்படை தேவை. பட் பணம் மட்டுமே எல்லாத்தையும் கொடுக்காது. பட் பணம் அவசியம் வேணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஸோ அந்த பணம் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகளை 100% ஃபுல்ஃபில் பண்ணணும். ஏன்னா அடிப்படை தேவைகள் பார்த்திங்கன்னா, நமக்கு உணவு வேணும், உடுக்கிறதுக்கு உடை, படுக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் அவசியம் தேவை. அது இன்றைய காலகட்டங்களில் ஒரு 4 பேருக்கு மேலே ஃபேமிலியில் இருந்தால் ஒரு கார் வேணும், இல்லைன்னா ஒரு பைக் வேணும், ஒரு வீடு வேணும், நகை வேணும், படிப்புக்கு கல்விக்கு பணம் வேணும். நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆனால் அதுக்கும் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம இருக்கிறதுக்கு நமக்கு பணம் தேவை, அவசியம் தேவை. ஸோ அந்த பணத்தை நான் ஈர்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு 5 வழிமுறைகள் பார்க்கலாங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு அந்த 5 டிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிங்க. ஆன்மீகம்னு சொல்லுவாங்க, அறிவியல்னு சொல்லுவாங்க, இயற்கையின் சட்டம்னு சொல்லுவாங்க, இறைவனின் சட்டம்னு சொல்லுவாங்க, கடவுளின் திட்டம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒன்று தாங்க. சயின்ஸ் ஆகட்டும், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆகட்டும், நேச்சுரல்ஸ் லா ஆகட்டும், காட்ஸ் லான்னு சொல்லலாம், யூனிவர்ஸ் லா, எல்லாமே ஒன்று சொல்லுதுங்க. ஒரு ரகசியத்தை இந்த பணத்தை பற்றி சொல்லுது. அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஸ்டெப்ஸுக்கு போகலாங்க. அதாவது நம்ம மனசுக்கும் இந்த பணத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்க. அதாவது இந்த மனசு, இந்த பணம், அதுக்கு மேலே நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அதை நீங்கள் பிரபஞ்சம்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச கடவுளாக கூட இருக்கலாம். இந்த 3க்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த கனெக்டிவிட்டியை நம்ம புரிஞ்சு செயல்பட்டால் மட்டுமே அந்த பணத்தை நம்ம ஈர்க்க முடியும். இன்கேஸ் ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு, ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் 100% அதே இடத்துல நின்று அந்த பணத்தை தட்டி தூக்கலாம். இவ்வளோதாங்க பேஸ் கோர், பேஸ் கான்செப்ட் இவ்வளோதாங்க. ஸோ அந்த 5 டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாங்க. இந்த 5 டிப்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மனசுக்கும் அந்த பணத்துக்கும் நமக்கு மேலே இருக்கிற சக்தி, அது பிரபஞ்சமாக இருக்கலாம், நீங்கள் நினைக்கிற இறைவனாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கடவுளாக இருக்கலாம், இந்த கனெக்டிவிட்டி சூப்பராக கிளியர் ஆகுங்க. இவ்வளோதாங்க சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ், செலெக்ஷன் ஆஃப் ஜாப் அண்ட் பிஸ்னஸ். ஒருத்தர் வேலை செய்யலாம், ஒரு பிஸ்னஸ் செய்யலாம். அதுலேயே 1008 கன்ஃபியூஷன். சார், நான் எந்த வேலை செய்கிறதுன்னு தெரியல, எந்த பிஸ்னஸ் செய்கிறதுன்னு தெரியல, என்னால் எதையுமே தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்க. ஒரு உண்மை ஒன்று புரிஞ்சுக்கிங்க. எப்போவுமே இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் நம்மளை படைக்கும் பொழுதே நமக்குன்னு ஒரு தனித்திறமையை சூப்பராக கொடுத்துருக்கு. ஸோ அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கெல்லாம் நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? அவன் இந்த வேலையை செய்கிறான், நம்ம இந்த வேலையை செஞ்சால் என்ன? எங்கள் அக்கா பையன் டாக்டர் படிக்கிறான், நானும் டாக்டர் படிக்கணும். என் ஃப்ரெண்டு ஐடிக்கு போகிறான், நானும் ஐடிக்கு போகணும். அவன் ஆர்ட்ஸ் காலேஜ் போகிறான், நானும் ஆர்ட்ஸ் காலேஜ் போகிறான். அதாவது உங்கள் தனித்திறமை என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதே இல்லை. இதனால தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம். அதனால தான் அந்த தொழிலை கஷ்டப்பட்டு இருக்கோம். உதாரணம் பாருங்கள், ஒரே பிஸ்னஸ் ஒருத்தன் சூப்பராக பண்ணிட்டு இருப்பான், ஒரே வேலையை ஒருத்தன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக செஞ்சுட்டு இருப்பான். ஆனால் நம்மளால் அதை செய்ய முடியாது, கஷ்டப்பட்டு இருப்போம். காரணம், நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச இயல்பு தொழிலையோ இயல்பு வேலையோ நீங்கள் செய்யலை. சார், அது எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறது? சிம்பிளாக ஒன்று சொல்கிறேங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ, என்ன தொழில் செய்கிறீங்களோ, இதுக்குள்ளே காம்பன்சேட் ஆகுதா, ஃபிட் ஆகுதான்னு பாருங்கள். ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா உங்கள் மனசுக்கு ஃபஸ்ட்டு திருப்தியாக இருக்கணும். 2வது விஷயம், உங்கள் மனசு அந்த வேலையோ அந்த தொழில் செய்கிறதுனால கொஞ்சம் கூட வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, மனசில் ஒரு சோர்வு வரக்கூடாது. ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற வேலை உங்களுக்கோ உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கோ பாதிப்பு வராத அளவுக்கு நீங்கள் ஒரு வேலையையோ தொழிலையோ தேர்ந்தெடுத்தால் 100% நீங்கள் தாங்க அந்த பிஸ்னஸில் அந்த வேலையில் மோனோலித்திக்காக இருப்பீங்க, டாப்பாக இருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. நம்ம எங்கே தப்பு பண்ணுறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார், நீங்கள் செய்கிற வேலையை, அந்த தொழிலை இந்த ஃபார்முலாக்குள்ளே வருதான்னு சொல்லி பொருத்தி பாருங்கள். இன்னொரு கூட நான் சொல்கிறேங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் செய்கிற வேலை
ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை, திருப்தியை கொடுக்கணும். அந்த வேலையினால் அதை செய்யும் பொழுது உங்கள் மனசுக்கு வேதனையோ, வருத்தமோ, பய உணர்வோ 0% இருக்கவே கூடாது. நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழில் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பாதிப்பு வராமல் ஒரு வேலையோ தொழிலோ செய்யுங்க. 100% நீங்கள் தான் சக்ஸஸ் ஆவீங்க. அந்த தொழிலை நீங்கள் தாங்க டாப்பில் இருப்பீங்க. அந்த தன்மையை இந்த இறைவன் படைக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கு. அதை என்னென்னு தட்டி தூக்குங்க. சார் அது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? சிம்பிளான கான்செப்ட்டுங்க. ஒரு அஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். இந்த அஃபர்மேஷனை சிறப்பாக செய்யுங்க. இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை, அற்புதமான தொழில், இந்த வேலை இந்த தொழில்னு கேட்காதீங்க. அற்புதமான வேலை, அற்புதமான தொழில் கொடுக்கக்கூடிய சூப்பரான அந்த சந்தர்ப்பத்தை, அந்த சூழ்நிலையை சிறப்பாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அஃபர்மேஷன் போட்டுக்கிட்டு நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக ஒரு வேலையை செய்யுங்க. நான் சொல்ல ஃபார்முலாக்குள்ளே மெர்ஜ் ஆகுதான்னு பாருங்கள். அது வரைக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுங்கள். ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இந்த அஃபர்மேஷனை போட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் மனசுக்கு அந்த இன்ட்யூஷன் சொல்லும், சிவா இதை செய்டான்னு சொல்லும். அதை தட்டி தூக்குங்க. 100% அந்த பணம் உங்களை நோக்கி வரும். நீங்கள் பணத்தை நோக்கி ஓட வேண்டியது இல்லை. ரெண்டாவது டிப்ஸ், பொறாமை இருக்கக்கூடாதுங்க. சார் பொறாமெல்லாம் நான் படுறதே இல்லை சார். ஏன்னா பொறாமைங்கிறதுக்கு என்னென்ன அர்த்தமே நமக்கு தெரியறதில்ல. நம்ம இறைவன்கிட்ட கேட்போம், எனக்கு வீடு வேணும், கார் வேணும், இந்த வேலை வேணும், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பணம் வாங்கணும், இந்த நகை வேணும், எல்லாம் கேட்குறீங்க. ஆனால் உங்கள் மனசில், ஆள் மனசில் பொறாமை குணம் நிறைய இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை சார்ந்தவர்கள் இல்லை உங்கள் உறவினர்கள் ஒரு வீடு வாங்கிட்டாங்க, இல்லை ஒரு கார் வாங்கிட்டாங்கன்னா உங்கள் மனசில் என்ன தோணுதுன்னா, என்னடா நான் வீடு கேட்டுகிட்டே இருந்தேன், கார் கேட்டுகிட்டே இருந்தேன், திடீர்னு அவங்க வாங்கிட்டாங்களே, ஐயோ 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டான், 10 லட்ச ரூபா கார் வாங்கிட்டான், பைக் ஏற்கனவே வச்சுருக்கிறான், அருமையான இடத்துல வாங்கிட்டான் அப்படின்னு நீங்கள் எப்போ உங்கள் மனசில் ஃபீல் பண்ணுறீங்களோ இதுக்கு பேர் தாங்க பொறாமை. சார் என்ன சார் இது ஒரு ஆதங்கம் கிடையாது. இந்த பொறாமை குணம் என்னமாகும்னா, நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த பிரபஞ்சம், என்னடா இவங்க வீடு கேட்டாங்க, கார் கேட்டாங்க, நம்ம கொடுக்கலான் இருந்தோம், பட் அதெல்லாம் கொடுத்தா இவங்க கஷ்டப்படுவாங்கன்றதுக்கு, ஏன்னா அவங்க நண்பர்களுக்கு கொடுத்ததுக்கே இவங்க வருத்தப்படுறாங்க, எதுக்கு நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தள்ளி போகும். இல்லைன்னா கொடுத்தா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இவ்வளோதாங்க சயின்ஸ், இவ்வளோதாங்க ஆன்மீகம். இப்போ புரியுதுங்களா? ஸோ நம்ம தேவைகள் என்னங்கிறத உங்கள் மனசில் பாசிட்டிவாக வச்சுக்கிங்க. அந்த தேவைகள் உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் உறவு முறைகளுக்கோ கிடைச்சா சந்தோஷப்படுங்க. சார் அதுதான் சார் முடியல, எப்படி சார் நான் சந்தோஷப்படணும்? அதுக்கு ஒரு அஃபர்மேஷன், இறைவனர்களால் என் நண்பருக்கு இந்த வீடு வாங்கிட்டாரு, இல்லை இந்த கார் வாங்கிட்டாரு, இல்லை நகை வாங்கிட்டாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கூடிய விரைவில் இந்த இறைவன் எனக்கும் அதை விட அதிகமான ஒரு நகையோ ஒரு வீடோ கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைத்தன்மை எனக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கு, இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. அந்த பொறாமை குணம் உங்ககிட்ட இருந்து வெளியில் போயிடும். வெளியில் போன அடுத்த நிமிஷம் உங்கள் தேவைகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். நிறைவேற்றி பாருங்க. மூணாவது விஷயம், பணத்துக்கு மரியாதை கொடுங்க. என்னைக்காவது மரியாதை கொடுத்துருக்கீங்களா? பணம் வரும், யாருக்காவது கொடுக்கும் பொழுது நீ என்ன வேலை செஞ்சுட்ட, உனக்கு போய் இவ்வளோ சம்பளம் தர வேண்டியதாக இருக்குது, இது என்ன? வீட்டில் குடியிருப்போம், வாடகை கேட்பாங்க. ஹவுஸ் ஓனர் கேட்கும்போது, என்னங்க வீடு அது சரியில்லை இது சரியில்லை, இந்தாங்க இதெல்லாம் 10,000 ரூபா வாடகை அதிகம் அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிட்டே நீங்கள் அந்த பணத்தை கொடுக்குறது, வருத்தப்பட்டுக்கிட்டே அந்த பணத்தை கொடுக்குறது. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை ஒரு தொகையை பயன்படுத்தும் பொழுது எப்போ நீங்கள் சந்தோஷமாக செயல்படுத்துறீங்களோ அப்போ தான் அந்த பணம் உங்களை நோக்கி வரும். இல்லைன்னா என்ன தெரியுங்களா நினச்சிக்கும், இந்த பணம் இவனுக்கு இது கொடுத்தா இவன் சந்தோஷப்பட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படுறது அந்த நபர்களை பார்த்து. ஆனால் அந்த பணம் என்ன நினச்சிக்குதுன்னா, ஐயோ நம்மளை பார்த்து தான் வருத்தப்படுறான், வேதனைப்படுறான், எதுக்கு நம்ம பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பணம் உங்களை நோக்கி வரவே வராது. அதனால் நீங்கள் செய்கிற செயல்பாடுகள், ஒரு தொகையை ஒன்று பயன்படுத்துனீங்கன்னா சந்தோஷமாக பயன்படுத்துங்க. இந்தப்பா நல்லா வேலை செஞ்சப்பா, இந்தப்பா வாடகை 10,000 ரூபாய் சார், சின்ன சின்ன கொஞ்சம் ஃபால்ட்டெல்லாம் இருக்குது, சிறப்பாக செஞ்சு கொடுங்க சார். அதாவது பாசிட்டிவாக நம்ம பேசணும். என்னப்பா பைக் வேலை செஞ்சு கொடுத்த, 1000 ரூபா கேட்குற, வண்டி சரியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபா கொடுக்காதீங்க. சூப்பராக பைக் வேலை செஞ்சுருப்பீங்க நான் நம்புகிறேன், இந்தாங்க 1000 ரூபாய் சிறப்பாக செய்யுங்க, அடுத்த தடவை இன்னும் சூப்பராக செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வாங்க. ஸோ அந்த பணத்தை நீங்கள் மதிக்கணும். நம்ம மதிக்கிறது இல்லை, அதனால தான் நம்மக்கிட்ட பணம் வரமாட்டேங்குதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. 4வது டிப்ஸ், சூப்பரான டிப்ஸுங்க, அட்டாச்மெண்ட். இதை யார் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணுறதில்ல, கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் பணம், பொருள், நபர் தேவை. பணம்னா தெரியும் உங்களுக்கு, பொருள்னா வீடு, காரு, சொத்து, பங்களா எல்லாமே பொருளில் சேரும். நபர்னா அம்மா, அப்பா, கணவன், மனைவி, இது எல்லாமே நமக்கு வேணுங்க. ஆனால் எதையும் பிடிச்சிக்கூடாது. எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா, இது ஏன் பணம், இது ஏன் காரு, இது ஏன் பொண்டாட்டி, இது ஏன் பையன், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு அட்டாச்மெண்ட்டோடு நீங்கள் இருந்தீங்கன்னா
100% அந்த பணம் உங்களை நோக்கி வராது. அங்க அடி வாங்குனீங்கன்னா இங்க வலிக்கும். கொஞ்சம் பொருத்தி பாருங்க. ஸோ அதனால யாருமே வேண்டான்னு சொல்லல. நம்ம வாழ்க்கையில பணம் வேணும், பொருள் வேணும், நபர் வேணும், எல்லாமே வேணும். ஏன்னா இதெல்லாம் நிலையானது அல்லங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிங்க. எதுவுமே நிலையானது இல்லை. பணம் நிலையானதா? பொருள், உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் நிலையானதா? வீடு, காரு, நகை, உங்ககிட்ட இருக்கிற நபர், கணவன், மனைவி, குழந்தைங்க, எதுவுமே நிலையானது இல்லை அப்படின்னு புரிஞ்சு அது இருக்கிற வரைக்கும் அவங்க சந்தோஷத்துக்காக, உங்க சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சியா நிம்மதியா செயல்படுத்துங்க. அதை ஹோல்டு பண்ணாதீங்க. இது என்னோட பொருள், என்னோட நபர், என் பையன், என் பொண்ணுன்னு சொல்லி நீங்க எப்போ ஹோல்டு பண்றீங்களோ நீங்க அடி வாங்க தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஹோல்டிங்கை மட்டும் டிராப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பணம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். இதுதான் 4வது டிப்ஸ். கடைசியா 5வது டிப்ஸுங்க. அதாவது மணி மேனேஜ்மெண்ட். எல்லாம் செஞ்சுறீங்க, உங்ககிட்ட பணம் வந்துடுது. நிறைய பேர் என்கிட்ட சொல்றீங்க, சார் நான் 2022 வரைக்கும் சூப்பரா இருந்தேன், என்கிட்ட நிறைய பணம் இருந்தது, நான் நிறைய செலவு பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய லாஸ் ஆச்சு, யாருமே உதவல அப்படின்னு சொல்றீங்க. காரணம் அந்த மணி மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட இல்லை. இந்த இறைத்தன்மை ஒவ்வொருத்தருக்குமே ஒரு காலகட்டத்தில் அந்த பணத்தை கொடுக்கும். அந்த சூழ்நிலை வரும் பொழுது அந்த பணத்தை சேமிக்க கற்றுக்குங்க. ஏன்னா சூழ்நிலைகள் அப்படியே இருக்காது நமக்கு. இது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த உலகம், இதுதான் இயற்கை. ஸோ அந்த பணம் நம்ம கிட்ட வரும் பொழுது அது குறைஞ்ச பணமாக இருக்கலாம், அதிக பணமாக இருக்கலாம். ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன், இவங்களுக்கு உதவி செஞ்சேன் அப்படின்னு கதையெல்லாம் சொல்லாமல் என்ன வருமானம் உங்களுக்கு வருதோ குறைஞ்சபட்சம் ஒரு 30% சேமிப்பு பண்ணுங்க. சேமிப்பு பண்ணுங்கன்னு நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா பண்றீங்க? நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார், சார் நான் சேமிப்பு பண்ணலாம் நிறைய சேமிச்சு வச்சிருந்தேன் சார், நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் சார், 50 லட்ச ரூபா போச்சு சார், கேஸ் போயிட்டு இருக்கு சார், அவங்க பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல, 3 பொண்ணுங்க இருக்கு சார், நான் என்னதான் சார் செய்யறது, அந்த பணம் வரத்துக்கு ஏதாவது அஃபர்மேஷன் இருக்கா, வழி இருக்கான்னு கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்க. என் மனசு தெளிவா இல்லை, அதனாலதான் அந்த பணம் உங்களை விட்டு போச்சு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தேவையின் அடிப்படையில நீங்க அந்த வேலையை செய்யல. எப்ப ஆசை உள்ள வருதோ நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆசை மட்டும் நம்ம மனசுக்குள்ள உள்ள வந்ததுன்னா எத்தனை லட்சம் எத்தனை கோடிகள் இருந்தாலும் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதனால அந்த ஆசைகள் மட்டும் நமக்கு உள்ள வரவே கூடாது. ஸோ பணத்தை சேமிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சேமிக்கிறது ஒரு ஃபிக்ஸட் இன்கம்மா சேமிங்க. அதாவது முதலுக்கு மோசம் இல்லாம சேவிங்ஸ் பண்ணுங்க. 2வது அந்த ஃபிக்ஸட் இன்கம் ஓரளவுக்கு உங்களுக்கு போதும்னு தெரிஞ்ச அளவுக்கு அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுங்க. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் இன்கம் டெவலப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை கால்குலேட் பண்ணுங்க. அதில் ரிஸ்க் கம்மியாக இருக்கிற மாதிரி பாருங்க. ஃபிக்ஸட் இன்கம் உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் அசட் கிரியேஷனே பண்ணணும். ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், ஒரு பில்டிங் வாங்கலாம், ஒரு கோல்டு வாங்கலாம். அந்த மாதிரி அடிப்படை தேவைகளை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், 1வது பாயிண்ட் 2வது பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நேராக 3வது பாயிண்ட்டுக்கு வந்துடுறோம். அதனால் நம்ம அடி வாங்குறோம். புரியுதுங்களா? அதனால ஒரு பணம் நம்ம கிட்ட வருதுன்னு சொன்னீங்கன்னா பிளானிங் பக்காவாக பண்ணி அதை சேவிங்ஸ் பண்ண அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை அவசியம் கற்றுக்குங்க. ஏன்னா பணம் வந்துங்க சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனால் ஒரு லாபம் வரும், அவன் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறான், 5 வருஷத்தில் டபுள் ஆகும்னு சொல்கிறான், அவன் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னான், அதனால நான் பல பேரை பிடிச்சி வச்சேன் சார், நான் 50 லட்ச ரூபா போட்டேன், இன்றைக்கி என்கிட்ட பணமே இல்லை, அது கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கதை சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு பணம் சம்பாரிச்சிங்கன்னா இந்த இறைத்தன்மை பணத்தை கொடுக்கும். அதை நீங்கள் எப்படி நிர்வகிக்கிறீங்கிற டெஸ்ட் பண்ணணும். அதனால பணம் வந்ததுன்னா ஒரு ஃபிக்ஸட் இன்கம்மாக ஒரு அசட் கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்கள் தேவையான வீடு, காரு, பங்களா, கோல்டு அதெல்லாம் வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஸோ இந்த அலோகேஷன், இந்த மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 5 விஷயங்களை மட்டும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 100% அந்த பணம் உங்களை நோக்கி வரும். நீங்கள் அந்த பணத்துக்கு பின்னால் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் அகைன் ரீகால் பண்ணுறேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு வேலையை எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஒரு பிஸ்னஸ் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன். 2வது விஷயம், பொறாமை குணத்தை வேண்டாம். பொறாமை இருந்ததுன்னா அந்த பணம் நம்ம கிட்ட நிற்காது. 3வது, அந்த பணத்துக்கு மரியாதை கொடுங்க. 4வது விஷயம், அட்டாச்மெண்ட், பற்று நமக்கு வேண்டாம். 5வது விஷயம், மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. இந்த 5 விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நம்ம மனசுக்கும் இந்த பணத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கு மேலே இருக்கிற சக்தியான கடவுளுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி பிரகாசமாகும். ஒன்ஸ் பிரகாசமாச்சுன்னா அந்த பணம் உங்களை நோக்கி வந்தே தீரும். எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் தேவைகளை, ஆசைகளை தட்டி தூக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக அடுத்த காணொலியில் இன்னும் சூப்பரான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க.
இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தேவைகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 100% அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தே தீரும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. மகிழ்ச்சி. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி. மகிழ்ச்சி.